மக்களே, நம்முடைய குறைகள அழகா மாத்தலாம் தெரியுமா? இன்னைக்கு கதை அத பத்தி தாங்க சொல்லப்போது. ஒரு வேலையாள் 2 பெரிய ஜாடிகள்ல தண்ணி சுமந்துட்டு போவாரு. அதுல ஒரு ஜாடி சூப்பரா இருக்கும். ஆனா இன்னொரு ஜாடியில ஒரு சின்ன கிராக் இருந்துச்சு. அதனால அந்த கிராக் உள்ள ஜாடியில பாதி தண்ணி தான் வீட்டுக்கு வந்து சேருங்க. 2 வருஷம் கழிச்சு, அந்த கிராக் உள்ள ஜாடி ரொம்ப வருத்தப்பட்டு, "என்னால உங்களுக்கு பாதி தண்ணி தான் கிடைக்குது. நான் ரொம்ப வேஸ்ட்டு" அப்படின்னு சொல்லுச்சு. அதுக்கு அந்த வேலையாள் சிரிச்சுக்கிட்டே, "நாம வர்ற வழிய கொஞ்சம் பாரு" அப்படின்னு சொன்னாரு. அங்க பார்த்தா, அந்த ஜாடி வழியா தண்ணி சிந்தின ஒரு பக்கத்துல மட்டும் அழகான பூச்செடிகள் வளர்ந்திருந்தது. அந்த கிராக் உள்ள அந்த ஜாடி சிந்தின தண்ணி தான் அந்த செடிகளுக்கு உயிர் கொடுத்துச்சு. விஷயம் என்னன்னா, நம்ம கிட்ட இருக்கிற குறைகளை நினைச்சு வருத்தப்படாதீங்க. சரியான இடத்துல நீங்க இருந்தா, அந்த குறையே ஒரு பெரிய அழகா மாறுங்க. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? ஜப்பானியர்கள பத்தி ஒரு ஆச்சரியமான தகவல். அவங்க கிட்ட ஒரு பழைய கலை இருக்குங்க. அதுக்கு பேரு கின்சுகி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு பீங்காஞ்சாடி உடைஞ்சு போயிட்டா அதை தூக்கி போடாம அந்த விரிசல்களை தங்கத்தை வச்சு ஒட்டுவாங்களாம். உடைஞ்சு போனதுக்கு அப்புறம்தான் அந்த ஜாடி இன்னும் ரொம்ப காஸ்ட்லியாகவும் ரொம்ப அழகாகவும் மாறுமா. இது எப்படி இருக்குன்னா, ஒருத்தன் அந்த விரிசல் விழுந்த ஜாடியை எடுத்துட்டு போய், சார் இது சாதாரண ஜாடி இல்ல, இது ஒரு ஏஐ ஜாடி அப்படின்னு சொன்னானா. எப்படின்னு கேட்டதுக்கு, மற்ற ஜாடியெல்லாம் நீங்க சொல்ற இடத்துல தான் தண்ணி ஊத்தும். ஆனா இந்த ஜாடிக்கு நல்லாவே தெரியும் எந்த செடிக்கு தண்ணி வேணும்னு. அதுதான் அதுவா பார்த்து தண்ணி சிந்துது அப்படின்னு சொல்லி அது ஒரு பெரிய விலைக்கு வித்தானாம். பாருங்க, அவங்களுடைய மார்க்கெட்டிங் மூளை. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிராக்கு விழாம பார்த்து தட்டுங்க. இல்லைன்னா உங்க வீட்டில் இருக்கிற செடி எல்லாம் காஞ்சு போயிடும். பார்த்துக்கோங்க.